5 ஏலக்காய், ஒரு 1/2 கப் சர்க்கரை. இதை தூள் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அந்த சர்க்கரையை பவுட்ரு பண்ணோம் இல்லையா, அதோடையே இதையும் மிக்சியில் அடிச்சிடலாம். 1 கப் எடுத்துக்கிறோம். சோடா 1 பிஞ்ச் லைட்டாக போடுறோம். கப் ரவா எடுத்துக்கிறோம். கப் அரிசி மாவு போட்டுக்கிறோம். சால்ட் போட்டுக்கிறோம். மிக்சியில் அடித்த இந்த முட்டை சர்க்கரையும் அதில் கலந்துக்கிறோம். இதில் 1/2 கப் பால் கலந்துக்கிறோம். 1/2 கப் பால். உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா கொஞ்சம் கலந்துக்கங்க. இந்த அரை இனிப்பாக தான் இருக்கும். இதை அப்படியே 10 நிமிஷம் நல்லா கலந்து ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். நம்ம பிணைஞ்சி வச்ச மாவு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த போண்டாவை பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு எடுத்து போட்டுக்கிட்டா போதும். எண்ணெயும் குடிக்காது. இது ரொம்ப பொரிச்சு எடுத்துடலாம். வெந்துக்கிட்டு இருக்கு. வந்து வருது பாருங்கள். மிதமான தீ தான் வச்சுருக்கேன், ரொம்ப ஹையாக வைக்கல. ஈவினிங்கில் குழந்தைங்க வந்தோடனே நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். எடுத்துடலாம். குண்டு குண்டு போண்டா. மிச்சம் உள்ளதையும் பொரிச்சு எடுத்துருவோம். சில இது வெடிச்சு கூட வருது பாருங்கள். இந்த மாதிரி வெடிச்சு வரும். நல்லா சாஃப்டாக இருக்கும். சோடா இப்போ விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி வேணாம் விட்டுருங்க. தீயிலையே நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஏன்னாக்கா அதிகமாக தீ வந்துச்சுன்னா வெளியில் வெந்துடும், வெளில செவந்து போயிடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதுக்காக மிதமான தீயில் தான் வேகுது. இது வெந்ததெல்லாம் இப்படி வெடித்து வந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் குடிக்காது. குழந்தைங்க வீட்டுக்கு வந்தோன்னே ஸ்நாக்ஸ் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இருங்க எப்படி உள்ளே வந்திருக்குன்னு. பஞ்சு மாதிரி இருக்கும்.